என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக உலகத் தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள், பாசி தெரியாதவர்கள் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு பி. தரணிகா 5ஆம் வகுப்பு படிக்கிறார். வயது 10. சின்மயா வித்யாலயத்தில் அவள் படித்து கொண்டிருக்கிறார். இங்கே 5 மாதமாக எனது யோகாராச பள்ளியில் அங்கே படித்து கொண்டிருக்கிறாள் யோகாசனத்தை. தோஜா மயி யூகேஜி சின்மயா வித்யாலயத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். 5 வருஷம் ஆச்சு. இங்கேயும் 4 மாதமாக அந்த பொண்ணு ரெகுலராக ஆசனத்தை பயின்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் இருவரும் இப்பொழுது கருடாசனத்தை செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். அற்புதமாக இந்த ஆசனத்தை செய்வார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு எழுந்து மெதுவாக முதலில் வலது காலை வைத்து இடது காலை மடக்கி செய்யணும். எழுந்துருங்க. முதல்ல ரைட் லெக் ஷுட் பி இன் தி ஃப்ளோர், லெஃப்ட் லெக்கை அப்படி மாற்றி செய்யணும். கும்பிடே, நெஞ்சில் கை வை. கருடாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அடுத்த காலை சுற்றணும். இந்த ஆசனத்திற்கு என்ன நன்மை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பந்துக்கிண்ண முட்டு, கரண்டை இந்த 3ம் இழக்கப்படுகிறது. தோள்பட்டையில் அதே மாதிரி அந்த பந்துக்கிண்ண முட்டு, கைமுட்டு இவைகள் இழக்கப்படுகின்றன. கை கால்கள் சரியாக இருந்தால் தான் மற்ற வேலைகளெல்லாம் செய்ய முடியும். அதனால் இந்த ஜாயிண்டுகள், முக்கியமான உள்ள ஜாயிண்டுகள் பூராவுமே இழக்கம் கிடைக்கும். விளையாட்டுகளில், மற்ற விளையாட்டுகளில் வெற்றி பெறுவதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அப்படியே கலைச்சிருங்க. நீள மூச்சு வாங்க. ஒருவருக்கொருவர் நேரே பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படியே டேர்ன் பண்ணு. முதல்ல வலது கால், கருடாசனம். ஒத்த காலை சுற்றி அப்படி திரும்ப பிடிக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டம். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாகவோ அல்லது யாருடையாவது பிடித்து கொண்டோ இந்த ஆசனத்தை பழக வேண்டும். தனியாக செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் கஷ்டம். அதனால் சுவர் ஓரமாகவே இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். போக போக நம்ம தனியாக இந்த ஆசனத்தை செய்யக்கூடிய வல்லமை கிடைக்கும். பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு, இடுப்பு பந்துக்கிண்ண முட்டு, கை முட்டு இவைகளெல்லாம் இழக்கம் கிடைத்து பலம் பெறும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அடுத்த காலை மாற்றி செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சரியான யோகாசன ஆசிரியரை நியமனம் செய்து அந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இந்த நாட்டை எதிர்காலத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய இந்த செல்வங்களை நீங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றிற்கு
இழுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.